சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை அந்த மருத்துவமனைக்கு ஆரம்ப சுகாதார நிலைக்கு அழைத்து சென்று காட்டி நான் வேண்டுகோள் வைத்தேன். இதுவரையிலும் அதற்கான உத்தரவுகள் எனக்கு கிடைத்தபாடாக இல்லை. அதுபோன்று அங்கே என்னுடைய தொகுதியில் கொய்யா, முந்திரி அதிகம் விளைகிறது. இதிலிருந்து ஒரு பை ப்ராடக்ட், ஒரு தொழிற்சாலை உருவாக்கி அந்த மண்ணின் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தாருங்கள் என்று கேட்டேன். இதுவரையிலும் அரசிடமிருந்து எந்த ஒரு நல்ல பதிலும் எனக்கு கிடைக்கவில்லை. அதுபோன்று நீண்ட நெடிய நாட்களாக கோரிக்கையாக இருக்கிற பண்ருட்டினுடைய அந்த வாலாஜா வாய்க்கால் ஒட்டுமொத்த கழிவு நீரும் அங்கு இருக்கின்ற ஏழை குடிசை மக்கள் வீடுகளுக்குள்ளே புகுந்து அவர் மக்கள் பெரிய துன்பத்துக்கு துயரத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதை செப்பனிட்டு தர வேண்டும் என்று சொன்னேன். இதுவரையில் நடைபெறவில்லை. அதுபோன்று நெல்லிக்குப்பத்தில் வெள்ளப்பாய்த்தான் வாய்க்கால் என்றும் அதுபோன்று இஐடி பேரினுடைய அந்த கழிவுகளும் கலந்து அந்த மக்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு துயரத்துக்கு உள்ளாகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு 25,000க்கு மேற்பட்ட ஆயுதிராவிட மக்கள் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்து வருகிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு பெரிய பணக்கார நிறுவனம் என்பதால் அந்த மக்கள் எளிய மக்கள் போராடி அவர்களுக்கான பல்வேறு முறையீட்டு மனுவை கொடுத்தாலும் அரசு கண்டுகொள்வதில்லை, எந்த அரசும். இது குறித்து நான் சட்டமன்றத்திலும் பேசினேன். அமைச்சர் பெருமக்களையும் அழைத்து சென்ற அந்த இடத்தை காமித்தேன். அந்த வெள்ளப்பாய்த்தான் வாய்க்காலை சீராக்கி அந்த ஆலைகள் செய்கின்ற அநியாய அக்கிரம கழிவுகளை வெளியேற்றுவதை தடுக்க வேண்டும். ஆறுகளிலே கலக்கிறது, அங்கு விவசாய நிலங்களும் பாதிக்கப்படுகிறது, சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது என்று சொன்னேன். 2 ஆண்டுகள் நெருங்கப் போகிறது இந்த அரசு பொறுப்பேற்று. அதற்கும் இன்னும் தீர்வு எட்டப்படவில்லை. ஆக இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகளை என் தொகுதி சார்ந்து மக்கள் சார்ந்து நான் முன்வைத்த பிரச்சனைகளில் எனக்கு ஒரு திருப்திகரமான பதிலை திருப்திகரமான ஒரு பதிலை இந்த அரசு தரவில்லை. ஆக இந்த அரசு தரவில்லை என்பதை காட்டிலும் இந்த அரசுடைய அதிகாரிகள், நான் முதலமைச்சர்கிட்ட கூட்டு சொல்கிறேன், அவர் வேல்முருகன் சொல்கிறார், இதை பாருங்கன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சரை தாண்டி ஒரு அதிகாரி வேலை செய்ய முடியுமா? இல்லை, அப்படி தான் இருக்கிறாங்க. நான் பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இன்றைக்கி ஓப்பனாக உங்ககிட்ட முதல் முறையாக சொல்கிறேன். என்னுடைய தொகுதியில் 31 பதவிகள் விஓ அசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கான அசிஸ்டன்ட் பதவி தேர்வு செய்யப்பட்டுறாங்க. இந்த அத்தனை பதவிகளிலுமே மாபெரும் முறைகேடு நடந்திருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் பேரம் பேசப்பட்டு அதிகாரிகள் வாங்கியிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். இதை நான் எங்கே போய் சொல்கிறது? முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள். முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனேன். இதுவரையில் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை இல்லை. முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டேன், முதலமைச்சருடைய செயலாளர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டேன். இன்னை வரைக்கும் அந்த அதிகாரிகள் கோல வச்சுறாங்க. அதுமாரி இன்னொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் தமிழர் விரோத போக்கை திட்டமிட்டு கடைபிடிக்கிறார். தமிழர்களை வேண்டுமென்றே எதிரியாக பார்த்து தன் சார்ந்த மாநில மக்களுக்கான சலுகைகளும் அவர்கள் நடத்துகிற ரிசார்ட்டு ஹோட்டல்களுக்கு சாதகமான சில முடிவுகளை தமிழ்நாட்டில் எடுத்திருக்கிறார்கள் என்று ஆதாரப்பூர்வமாக அடுக்கடுக்கான தகவலை தருகிறேன். தமிழ்நாட்டு அரசின் மக்களிடம் சம்பளம் வாங்கி கொண்டு தமிழ்நாடு அரசிடம் பணி செய்து கொண்டு வேறொரு மாநிலத்திற்கு சாதகமாக அவரே தன்னுடைய பினாமியின் பெயரிலே ஒரு வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்திலே தொடுத்திருக்கிறார் என்று சாட்சி சந்தர்ப்பங்கள் ஆவணங்களோடு கொண்டு போய் முறையிட்டேன். இது நாள் வரையிலும் அந்த ஆட்சித்தலைவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இன்றைக்கி அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய லஞ்சம், லாவணியம், ஊழலில் ஈடுபட்டு திளைத்தவர்கள் பல்லாயிரம் கோடிக்கணக்கான ரூபாயை அதிமுக ஆட்சியில் ஊழல் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், அந்த காரண காரியங்களோடு இன்றைய முதலமைச்சர் அன்றைய ஆளுநரை சந்தித்து மனு அளித்தவர்களில் அவர்கள் பெயரில் இருந்தவர்கள்லாம் கூட இன்றைக்கு திமுக ஆட்சியில் உயர் அதிகாரிகளாக கோல வச்சுக்கிறார்கள். அப்புறம் இப்படி நிர்வாகம் இருந்தால் அப்புறம் என்னுடைய கோரிக்கை எப்படி நிறைவேறும்? நான் தான் இங்கே இருக்கிற இதர வட மாநிலத்தை சேர்ந்த மற்ற மாநில அதிகாரிகளுக்கு எதிராக நான் இருக்கிறேன். தமிழ்நாடு அரசு, தமிழின தலைவர் கலைஞர் அவருடைய அன்பு மகன் தளபதி ஸ்டாலினுடைய அரசு, இந்த அரசு இது தமிழர்களுக்கான பதவிகள் நியமிக்கப்பட வேண்டும், தமிழர்களை உயர் பதவிகளுக்கு அமர்த்த வேண்டும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், தனியார் துறையிலும் அரசு துறையிலும் மத்திய அரசு துறையிலும் என்று போராடுகிற வேல்முருகனுடைய கோரிக்கைகளை எப்படி இந்த அதிகார வர்க்கம் நிறைவேற்றுவாங்க? நிறைவேற்ற மறுக்கிறாங்களே. வேல்முருகனா, இவன் தமிழ் மொழி, தமிழர் நலன், தமிழர் என்று பேசுவான், இவனுடைய கோரிக்கையாக இவனுடைய லெட்டர் பட எடுத்து கீழ்ச்சி போடு, குப்பையில் போடுன்றான் சில அதிகாரி. என் காது படவே இவர் கொடுத்துட்டா உடனே செய்யணுமான்ட்டு என்னை போக விட்டுட்டு பின்னாடி கமெண்ட் அடிக்கிறான். அந்த அதிகாரிகள் யாருன்னு இந்த நாட்டுடைய தலைமைச் செயலாளர் வரைக்கும் சென்று முறையிட்டேன், முதலமைச்சர் வரையிலும் சென்று முறையிட்டேன், ஒரு நடவடிக்கையும் கிடையாது. அப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் கேள்விப்படுறேன், பல எம்எல்ஏக்கள் பல அமைச்சர்களே புலம்புறாங்க. கேட்டால் இங்கே ஒரு சில அதிகாரிகள் ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருடைய ஆட்சியோ, அமைச்சரவை கூடி முடிவெடுக்கிற அமைச்சர்களுடைய கொண்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் ஆட்சியோ நடைபெறுவதாக தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கே காதுபட பல எம்எல்ஏக்களும் உங்களை போன்ற பல பத்திரிகையாளர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்த சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை என்னிடத்திலே கூட முறையிடுகிறார்கள். இன்னைக்கு தான் நிலைமை. சரி, இப்போ வட மாநிலத்தவர் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்களா, அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்கன்னு? ஆமாம். இப்போ வேங்கை வாசலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இப்போ அங்கே 2 தமிழர்களுக்கான தமிழ் குடிகள் தான் அந்த தவறு செஞ்சிருக்காங்கன்னா அந்த தமிழ் குடிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தில் முன்னிறுத்தி உச்சபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு நான் பேசியிருக்கேன். சட்டமன்றத்தில் சிறப்பு கவனிப்பு தீர்மானம் எடுக்கலன்னா போய் எடுக்கலன்னு கேளுங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டுடைய எந்த பிரச்சனைகளும் இந்த சட்டமன்றத்தில் பேச முடியும், பேசுவேன் என்கிற அடிப்படையில் பேசினேன். கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அரசு மிக கடுமையான உச்சபட்ச தண்டனை தர வேண்டும் என்று சொன்னேன்.
இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு வரி மேலே சென்று குறிப்பிட்டேன். நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை அவமானப்படுத்துகின்ற போதும், தந்தை பெரியார் சிலையை அவமானப்படுத்துகின்ற போதும், எங்கேயோ வீதியில் திரிகின்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து இவர்கள் தான் கையை உடைத்தார்கள், செருப்பு மாலை போட்டார்கள் என்று கைது செய்து கணக்கு காட்டுவது போல் நீங்கள் வேங்கவாசில் செய்துவிடக்கூடாது. மனித மிருகமாக நடந்து கொண்டவர்களை, ஒரு பைத்தியக்காரன் கூட செய்ய துணிய ஒரு காரியத்தை செய்திருக்கிற இந்த மனித குலத்தில் பிறந்து வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் அந்த நாய்கள் எவராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். ஏன் எடுக்கல? போய் மைக்கு நீட்டுங்க முதலமைச்சர்கிட்ட. இல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினராலே சில விஷயங்களை எடுத்து சொல்ல முடியல. அப்படி சொல்ல முடியல இல்லைங்க, சொல்லியிருக்கிறேங்க. இல்ல நடக்கும் துப்பாக்கி சூட்ல இன்னைக்கு நீதியரசர் தலைமையில் கொடுத்த அறிக்கை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி நீங்க சட்டமன்ற உரையை பார்த்தீங்களா, கேட்டீங்களா? எவ்வளவு கோபமாக நான் கொந்தளித்து வெடித்து பேசினேன். என்ன பதில் அதுக்கு? ஒரு ஏட்டையா ஒரு எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணா போதுமா? சொல்லுங்க. என்னுடைய பண்ருட்டி தொகுதியிலே ஒரு முந்திரி வியாபாரி செல்வம் என்பவரை விசாரணைக்கு அடித்து சென்று அடித்து சித்திரவதை செய்து சிறையில் அடைத்த போது அவன் செத்து விட்டான். அவனுக்காக அதிமுக ஆட்சியில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி மனித உரிமை வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு இன்றைக்கு அது கொலைதான் என்று ஊர்ஜிதமாகி வந்திருக்கிறது. அந்த கொலைதான் என்று மனித உரிமை ஆணையம் கொடுத்த தீர்ப்பை வைத்துக் கொண்டு நாட்டுடைய முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் டிஜிபி அலுவலகத்துக்கும் நான் இன்று வரையில் அழைந்து கொண்டிருக்கிறேன். நடவடிக்கை எடுக்க துணிச்சல் இல்ல இந்த அரசுக்கு, இங்க இருக்கிற காவல்துறை டிஜிபிக்கு. செல்வம் கொலைக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கல. செல்வன் உயிரை இன்றைக்கு கொலை செய்தவர்கள் நான் சொல்லல, ஒரு நீதியரசர் மாவட்ட நீதிபதியாக இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு மாநிலத்தினுடைய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவராக இருக்கிறவர்கள் செல்வன் காவல்துறையினுடைய சித்திரவதையால் அடித்து துன்புறுத்தியால் தான் அவன் இறந்திருக்கிறார் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு வழங்கி இன்றைக்கு 6 மாதம் குப்பையிலே கிடக்கிறது. உள்துறை செயலாளரிடம் சென்று சந்தி முறையிட்டேன், டிஜிபியிடம் முறையிட்டேன், உளவுத்துறை தலைவரிடம் முறையிட்டேன், முதலமைச்சரிடம் முறையிட்டேன், முதலமைச்சர் செயலாளரிடம் கடிதம் எழுதி கொடுத்தேன், சட்டமன்றத்தில் 5 முறை பேசினேன். இதெல்லாம் மறைப்பது யார்? இதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் கள்ளமௌனம் சாய்ப்பது யார்? நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள். இவரை தட்டி கேட்க வேண்டிய தமிழக அமைச்சர்களும் தமிழ்நாடு முதலமைச்சரும் ஏன் இவர்களை காப்பாற்ற துணிகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப விடியல் இன்னும் வரல. விடியல் வந்திருக்கு. யாருக்கு விடியல் வந்திருக்கு? யாருக்கு? அதான் வடமாநிலத்துக்காரனுக்கு வந்திருக்கு. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.